வணக்கம் வியூவர்ஸ். இது வந்து மீ A3யோட நிறைவு பகுதி இல்லையா? ரிவ்யூ வந்து கண்டினியூ ஆகுது அண்ட் இது வந்து நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். அண்ட் ஒரு பர்ஃபெக்ட் கன்க்ளூஷன் எது பேஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர். அண்ட் ஹார்ட்வேர் பற்றி மோரோவர் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ சாஃப்ட்வேரை நம்ம இன்டெப்த் பார்த்துட்டு அதே சமயம் பேட்டரி எந்த அளவுக்கு நல்லா இருந்தது அப்படிங்கிறதையும் இப்போ தெளிவாக பார்த்துடலாம். கரெக்டா? கரெக்டு. சரி, ரைட்டு. ஸோ நீ இப்போ சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் ஏதாவது இல்லை தனிப்பட்ட முறையில் எதாவது பார்த்தியா? ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான். ஓகே. அதனால அப்டேட்ஸ் டக்குன்னு வரும். நீங்கள் ஆண்ட்ராய்டு ஒன் மற்ற ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸில் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இருக்கும். எல்லாத்தையுமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, சரியா? இப்போ இதில் என்ன செக்யூரிட்டி பேட்ச் ஓடிட்டு இருக்கு? இப்போ வந்து செப்டம்பர் செக்யூரிட்டி பேட்ச் இப்போ தான் ரீசெண்டாக வந்தது. செப்டம்பர் செக்யூரிட்டி பேட்சா? சரி, அப் டு டேட்டாக இருப்பாங்க ஆண்ட்ராய்டு ஒன்னா. சரி, போதும் தம்பி. சரியா? நீ எம்ஐனா சும்மா விட்டு தள்ள மாட்டேன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லாம் ஓகே தான். இப்போ சாஃப்ட்வேர்ல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா எம்ஐ ஏதாவது உள்ள இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்களா? எதுவுமே கிடையாது. வெறும் கேமரா ஆப் தவிர வேற எதுவுமே கிடையாது. அப்புறம் ஆண்ட்ராய்டு 9னால எம்ஐயூல இருக்கிற டார்க் மோட்லாம் உங்களுக்கு கிடைக்காது. இதுல டார்க் மோட்னு ஒன்று இருக்கும், அது செட்டிங்ஸ் மட்டும் தான் டார்க் ஆகும். சரி சரி, ஸ்டாக் ஆண்ட்ராய்டு. அதனால ஆண்ட்ராய்டு 10க்கு வெயிட் பண்ணும் ஃபுல் டார்க் மோட் வரதுக்கு. சரி, ஓகே. ஆண்ட்ராய்டு 10 ஒரு நவம்பர்ல எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மீ A2ல அதே சமயத்துல ஒரு 2-3 மாசத்துல விட்டாங்க லான்ச்ல. ஸோ இதுக்கும் இதுல கெஸ்டர்ஸ் ஏதாவது இருக்காடா? கெஸ்டர்ஸ் அந்த அளவுக்கு ஜம்ப் டு கேமரா அப்படின்னு ஒரு கெஸ்டர் இருக்கு. பவர் பட்டன் 2 தடவை பிரஸ் பண்ணா கேமரா ஓபன் ஆகுது. ஏன்னா மோட்டோல எல்லாம் எக்கச்சக்க கெஸ்டர்ஸ், இந்த ஸ்வைப், இந்த அதுக்கு அவங்க தனியா மோட்டோன்னு ஒரு ஆப் வந்து போட்டிருப்பாங்க. அதுல வந்து எல்லா கெஸ்டர்ஸையும் உள்ள தள்ளுவாங்க. நோக்கியால ஏதாவது நிறைய கெஸ்டர் நீங்க எதிர்பார்த்தீங்க? அது வந்து ஃபிளிப் பண்ணா சைலண்ட் ஆகுற மாதிரி அதெல்லாம் கூட இதுல எதுவுமே இல்ல. அதெல்லாம் இல்லையா? ஒரே ஒரு ஃபீச்சரோ 2 கெஸ்டர் ஃபீச்சர். ப்ரிவென்ட் ரிங்கிங் அது இருக்கு. phone to vibrate or mute when you press the power button, volume up together. அது ஒன்று இருக்கு. ஆமா ஆமா, அது பிக்சல் அதான் எல்லா இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்ல இருக்கு. பவர் பட்டனையும் வால்யூம் அப்படியே சேர்த்து எழுத்துனா ப்ரொஃபைல் மாறும். இது லாக் ஸ்கிரீன்ல எழுத்துனாலும் ஆமா டக்குன்னு மாறிடும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ப்ரொஃபைல் சுவிட்சர் வேணாம், அந்த மாதிரி பில்டப். சரி, ரைட்டு. சரி, இப்போ பேட்டரிக்கு வருவோம். 4000 mAh பேட்டரி. அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஓரளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணும். அண்ட் அதை தாண்டி என்னன்னா இது ஹெச்டி டிஸ்பிளே வேற. ஃபுல் ஹெச்டிக்கே 4000 நல்லா தாங்கும். ஹெச்டிங்கிறனால உனக்கு இன்னும் நல்லா வந்திருக்கணும்னு நான் நம்புறேன். உனக்கு எப்படி இருந்தது? நான் யூஸ் பண்ற அளவுக்கு எனக்கு வந்து 8 hours ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சது. அப்போ நம்ம யூசர்ஸ்க்கு ஒரு 6 hours. ஏன்னா நான் அவ்வளோ கேம்ஸ்லாம் ஆட மாட்டேன். யூடியூப் வீடியோஸ், இன்ஸ்டாகிராமு, டெலிகிராமு, வாட்ஸ்அப், இந்த மாதிரி சோஷியல் ஆப். இல்ல, அப்போ யூசர்ஸ்க்கு வந்து 6 hours அஷ்யூர் பண்ணலாமா? 5 to 6 hours. அதாவது ரொம்ப ஹெவியா யூஸ் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எஸ்டி டிஸ்பிளே அந்த அளவுக்கு பேட்டரி இது கன்சியூம் பண்ணாது. அப்புறம் 665 11 nm ப்ராசஸ், 14 nm 660யோட நல்ல பெட்டர் ப்ராசஸர், பெட்டர் எஃபிஷியன்சி இருக்கும். அதனால 8 hours ஸ்கிரீன் ஆன் டைம் எனக்கு கிடைச்சது. அப்புறம் யூசேஜ் வந்து 1.5 days சார்ஜ் பர் சார்ஜ். உனக்கு 1.5 day வருதாடா? சரி, ரைட்டு. உனக்கு மொத்தம் பேட்டரி நல்லா தான் இருந்தது. பேட்டரி திருப்தியா தான் இருந்தது. அதுவும் இந்த 10 watt சார்ஜர் எல்லாம் பத்தி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோமா? அதெல்லாம் சொல்லிட்டோம். ஸோ எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பக்காவா தான் இருக்கு. சரி, ரைட்டு. இது ஒரு பக்கம். அண்ட் ஃபைனலாக வந்து உன்ட்ட நான் என்ன கேட்கணும் அப்படின்னு நினச்சேன்னு பார்த்தேன்னு வச்சுக்கேன். இந்த ஃபோனுக்குன்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இதில் தானே இந்த ஃபோனோட ப்ளஸ் அப்படி ஏதாவது இருக்கா? ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ப்ரோஸ்க்கு வந்துடுவோம். முதல்ல கேமரா 48 MP, 8 MP, 2 MP ட்ரிபிள் கேமரா இருக்கு. இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. மெயின் கேமரா லோ லைட்லையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இம்ப்ரெசிவான ஷாட்ஸ் தான். அப்புறம் போர்ட்ரேட்டும் சூப்பராக இருக்குது. அதான் பார்த்தேனே, இந்த கம்பியை தான் ஒன்று நீ ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சியே. போர்ட்ரேட்டும் நல்லா இருக்கு. அப்புறம் வைட் ஆங்கிளும் அந்த அளவுக்கு 13 MP அளவுக்கு இம்ப்ரெசிவ் இல்லைனாலும் 8 MPக்கு டீசெண்டாக இருக்குது. சூப்பர். சரி, இப்போ இன்னொன்று என்னன்னு பார்த்தேன்னு வச்சுக்கேன், இந்த ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் இதெல்லாம் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு வேற யாரும் தரலன்னு நம்ம சொல்லலாமா? நிறைய பேர் தர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பதான் நிறைய பேர் வராங்க. ஏன்னா Xiaomi வந்து ரெட்மி நோட் 6 Pro இந்த இதுலயே ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் பாடி. அப்போ அதெல்லாம் வந்து ப்ரோஸ்ல தான் சொல்லலாம் இல்லையா? ஆமா. அப்புறம் பில்டு குவாலிட்டி இந்த பிரைஸ் ரேஞ்சில் கண்டிப்பா கிளாஸ் பில்டு இந்த மாதிரி டிசைனு இவங்க மட்டும்தான் தராங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒரு ப்ரீமியம், அதாவது கிளாஸ்னா ப்ரீமியம்ங்கிற மாதிரி ஒரு டெஃபினிஷன் ஆகி போச்சு. ஸோ அதெல்லாம் அவங்க தந்துடுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஃபீச்சர் ஆகி போச்சு, அதுவும் 2019ல். அண்ட் அதையும் தந்திருக்காங்க. என்ன ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்து கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டாங்க. அண்ட் கான்ஸ்ல என்னெல்லாம் சொல்லுவேன், ஏன்னா NFC இதுல இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா நீ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். NFC கிடையாது. ஸோ NFC இல்லை, வேற டியூவல் பேண்ட் வைஃபை இதெல்லாம் வந்து இதெல்லாம் எல்லா ஃபீச்சர்லையும் டியூவல் பேண்ட் வைஃபை இதெல்லாமே இருக்கு. அப்புறம் ப்ரோஸ்ல இன்னொன்று சொல்லணும்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா இது ஒரு நல்ல ஃபோன் தான்.
அப்புறம் உங்களுக்கு எம்ஐவி ஃபீச்சர்ஸ் மிஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ஏற்கனவே எம்ஐவி யூஸ் பண்ணியிருந்தீங்க, ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஃபேன்ஸ்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு போங்க. அப்படி இல்லை நீங்கள் எம்ஐவி இதுக்கு முன்னாடி எம்ஐவி ஃபோன்ஸ் யூஸ் பண்ணீங்க, அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் இருக்காது. இனிமேல் தான் ஆண்ட்ராய்டு 10ல இந்த டார்க் மோடு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு வெயிட் பண்ணும். அதுவும் ஃபுல் கெஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. கெஸ்டர்ஸ் எம்ஐவி கெஸ்டர்ஸ் நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த கெஸ்டர்ஸ் கொஞ்சம் வகையாக இருக்கும். அதாவது மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு என்ன தெரியுமாடா, இதை வாங்கக்கூடிய யூசர்ஸ் வந்து ஒரு 5% இருப்பாங்களா MIUI இருந்து இதுக்கு வரதுக்கு, ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எப்படிதான் இருக்குன்னு பாக்கலான்னு. வேற மேக்ஸிமம் இதை பிக் பண்றவங்க யாரா இருக்கும்னா ஆல்ரெடி ஸ்டாக் ஆண்ட்ராய்டு பேஸ்டு போன் ஏதாவது யூஸ் பண்ணிருக்கணும். இந்த மோட்டோ 1 பவரோ இல்லாட்டி ஆசோஸ்ல கூட கிட்டத்தட்ட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஃபீல் தானே கொடுத்துருக்காங்க இந்த M1 பவர் எல்லாத்துலயும். ஸோ அந்த மாதிரி ஆளுங்க யாராவது இருந்தால் தான் உண்டு. அண்ட் இது வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு லவர்ஸ்க்கு ஒரு நல்ல ஃபோனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ கான்ஸ் எப்படி? கான்ஸ்னா டிஸ்பிளே தான். ஏன்னா எல்லாரும் ஃபுல் ஹெச்டி இந்த ப்ரைஸுக்கு கொடுத்துருக்காங்க, எங்கள் அம்மா தான் ஹெச்டி கொடுக்குறாங்க. அதுதான் ஒரு கான்ஸ். அமுலடா இருந்தாலும் ஹெச்டி கொஞ்சம் இது மாதிரி தான் இருக்குது, ஒரு கஷ்டமாக தான் இருக்கு, ஒரு குஷ்டம். சரி, அப்படி எதுவும் பயங்கரமாக யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு இது போதும்னா இந்த மாதிரி பில்டு குவாலிட்டி அண்ட் இதுக்கு ஹெச்டி டிஸ்பிளே. சரி, இது வந்து இப்போ என்ட்ரி லெவல் வேரியன்ட் வந்து எப்படி? Mi A3 4GB 64GB. ஓகே, இது மட்டும் தான் இருக்கு. அப்போ இந்த 64GB அப்படின்னும் போது ஒரு சிலருக்கு வந்து 64GB பத்தல இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பெல்லாம் 64GB ஏன்னா இதுக்கு ஹைபிரிட் ஸ்லாட், ஏன்னா சில பேர் டெடிகேட்டட் ஸ்லாட்ஸ் கொடுக்குறாங்கல்ல. ஸோ இப்போ இது ஹைபிரிட் ஸ்லாட்னா அப்போ ஒன்று ஒரு சிம்மு ஒரு மெமரி கார்டு, அப்படி இல்லைன்னா டுவெல் சிம் யூஸ் பண்ணால் மெமரி கார்டை தேவை பண்ணி தான் ஆகணும். அப்போ 64GB தான் ஸ்டோரேஜ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் இல்லையா? அப்போ இதுக்கு போகிறது வந்து அடுத்த வேரியன்ட் அப்படின்னு சொல்லணும்னா 6GB 64 நான் கண்டிப்பாக வாங்க சொல்ல மாட்டேன். 6128 வந்து 16,000. 16,000க்கு எவ்வளோ பெட்டர் ஃபோன்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா இதுவே இருக்குது, 8.1 இருக்குது, நோக்கியா 8.1. இப்போதைக்கு 16,000 தான் இருக்குது. ஆஃபர் டைமில் 15,000 இருக்குது. ஆமாம் ஆமாம். ஸோ நோக்கியா 8.1 இருக்குது. வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது இந்த பட்ஜெட்டில்? வேறு இதே கம்மி பட்ஜெட்டில் வந்து இது இருக்குது, மோட்டோரோலா ஒன் ஆக்ஷன். ஓ, ஒன் ஆக்ஷன். ஒன் ஆக்ஷனும் ஆண்ட்ராய்டு ஒன் ஃபோன் தான். ஆனால் ஒன் ஆக்ஷனில் நீ சொன்ன மாதிரி இதுல இருக்கிற அந்த கான்ஸை வேணா அதை ரிமூவ் பண்ணுமே தவிர இதோட ப்ரோஸ் ஒண்ணுமே அதுல இருக்காதுன்னு தான் தோணுது. கேமரா, பேட்டரிக்கு தான் பிரச்சனை. கேமரா அந்த அளவுக்கு மோசம்லாம் கிடையாது, டீசெண்டா தான் இருக்கும். பட் இதோட 48 MP அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஒரு பெட்டரா இருக்கும்ல? பெட்டரா இருக்கும். அவங்க வீடியோக்கு ஆக்ஷன்னால வீடியோ ஆக்ஷன் கேமரா வீடியோல கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே. அண்ட் வேற Realme 5 Pro இந்த மாதிரி அந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு விரும்புறவங்க இதுதான். Realme 5 Pro கண்டிப்பா அதோட லீக்ல அது நல்லா தான் இருக்கு. Realme 5 ஏன்னா ரெண்டும் ஒரே ப்ராசர். Realme 5க்கும் Mi A3க்கும் கம்பேர் பண்ணா உனக்கு என்ன தோணுது? Realme 5 பேட்டரி வேணும்னா 5000 mAh பேட்டரி லைஃப் வேணும். கேமரா ரெண்டும் ஓரளவுக்கு சிமிலராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கஷ்டம் தான், உண்மைதான் நீ சொல்றது. அவங்க வந்து கலர் வாய்ஸ் வச்சு இது பண்ணியிருப்பாங்க, இவங்க வந்து மீ கேமரா ஆப்பை வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம் 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 ஆமாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ முக்கியமாக பார்த்துன்னு வச்சுக்கேன், இந்த 665 வந்து ஒரு புது ப்ராசஸராக இருந்தாலும் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் இதோட டிரைவர்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே புஷ் பண்ணலை. அதாவது இப்போ கேமிங்லாம் எடுத்துக்கேன், கேமிங்க்கெலாம் வந்து இந்த டிரைவர் சப்போர்ட் இல்லாதனால நிறைய கேம்ஸில் அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், கிராஃபிக் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து வரமாட்டேங்குது. ஏன்னா நம்ம ஆஸ்பால்ட் மாதிரியான கேம்ஸ்லாம் விளையாடும் போது ஈவன் ஹீலியோ P60 அதுல வந்து ஹீலியோ P60, ஹீலியோ P70, ஏன் 660லயே நல்லா இருக்கு. 665ல பார்த்தா நல்ல கிராஃபிக்ஸ் இல்லாத மாதிரி வந்து இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணலன்னு தான் சொல்லணும். ஆமா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ PUBG எடுத்துக்கிட்டா நிறைய 660 அதாவது நோக்கியா 7+ எல்லாம் விளையாடுற பசங்க சொன்னாங்க எனக்கு வந்து மீடியம் கிராஃபிக்ஸ் வருது ப்ரோன்னு. பட் இதுல வந்து பார்த்தோன்னா உனக்கு ரெக்கமெண்டட் கிராஃபிக்ஸே லோன் தான் வருது. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களும் இருக்கு. நம்ம இதெல்லாம் கூட மன்னிச்சு இப்போதைக்கு விடலாம். வேற என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்கேஸ் ஃபியூச்சர்லயும் அப்டேட் தரலன்னா ப்ராப்ளம் தான். ஆனா கேரண்டி பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ நிறைய போன்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா Realme 5 இதுவும் 665 அண்ட் அது மட்டும் இல்லாம 665ல மட்டும்தான் அந்த பிரச்சனைன்னு கிடையாது, 710 712க்கும் இதே பிரச்சனை தான். அந்த போன்ஸ்லயும் நான் பார்த்துட்டேன் இந்த மாதிரியான ஆப்டிமைசேஷன் அப்படின்னு எடுத்துன்னு வச்சுக்கேன். PUBGக்கு கரெக்டா 712 ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க, நீ பார்த்திருப்ப. அதுல ஹை கிராஃபிக்ஸ்னு வரும், கரெக்ட், ரெக்கமெண்டட் கிராஃபிக்ஸ் ஹை அப்படின்னு வரும். ஆனா இந்த 712 இந்த போன்ஸ்லயும் கூட இந்த ஆஸ்பால்ட் இந்த மாதிரியான கேம்ஸ்ல வந்து ஆஸ்பால்ட் 8 ஓரளவுக்கு மற்ற Red Dead GP2 இந்த மாதிரியான கேம்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோன்னா அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மினிமலா இருக்கு, ரொம்ப நல்லா இல்ல. ஸோ இது வந்து ரொம்ப லாங் டேர்ம் ப்ராப்ளம் அப்படிலாம் கிடையாது ப்ரோ. இது வந்து கண்டிப்பா ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது வந்து சின்ன ஒரு அப்டேட்டே போதும், இல்லாட்டி அவங்க சைட்ல இருந்து அவங்க தெளிவுபடுத்தினாங்கன்னா டெவலப்பர்ஸ் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் மற்றபடி உனக்கு இந்த போன்ல வேற ஏதாவது நெகட்டிவ்ஸோ இல்லாட்டி இதுக்கு பதில் இப்போ நம்ம இவ்வளவு நேரம் ஒரு 4-5 மாடல் பார்த்தோம், இதையும் தாண்டி சப்போஸ் வந்து நீங்க அமௌண்ட் போடலாம் இல்லாட்டி இதோட கம்மி பட்ஜெட்டுக்கும் நீங்க வாங்கலாம் அப்படின்னா வேற என்ன சொல்லுவேன்? ஸ்டாக் அண்ட் வேணும்னா இந்த 3 ஆப்ஷன்ஸ் தான். ஓகே, இல்ல இதுதான் இப்போதைக்கு பெஸ்டா இருக்கு.
மற்ற இதுனா ரியல்மி 3 ப்ரோ இப்போ அப்கமிங் ரெட்மி நோட் 8 ப்ரோ வந்தால் தான் தெரியும். இதே ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வரும், வந்தால் தான் தெரியும். ஸோ அப்போ நோட் 8 ப்ரோ இந்த மாதிரி நிறைய ஃபோன்ஸ் மார்க்கெட்டில் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் என்னதான் இருந்தாலும் ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்குன்னு ஒரு தனி மரியாதை ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் இருக்கு. அண்ட் அவங்களுக்காக தான் இந்த ஃபோன். ஆண்ட்ராய்டு 10 வேற வந்திருக்கு, அது இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, எங்களுக்கே தெரியுது. ஏன்னா நாங்கள் மற்ற ஃபோன்ஸ்ல யூஸ் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் E3க்கும் வந்துடும். அப்படி வெயிட் பண்ணி இப்போ வாங்குறதா இருந்தாலும் ஓகே. ஆண்ட்ராய்டு 10 வந்த அப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்தோடனே ப்ரைஸ் கட் ஏதாவது ஃபியூச்சரில் இருந்தால் வாங்குறதுனாலும் ஓகே. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபோன் தான். அண்ட் இதோட கான்ஸும் நாங்கள் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை ப்ரோ, எனக்கு இது நான் இதை வந்து ஹேண்டில் பண்ணிப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஏன்னா நிறைய ப்ரோஸ் இருக்கு உண்மையாக சொல்லணும்னா, கொஞ்சம் தான் கான்ஸ் இந்த ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது. ஸோ எனக்கு அந்த கான்ஸ் வந்து ப்ராப்ளமாக இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் Mi A3 வாங்கலாம். இல்லைன்னா எக்ஸ்ட்ரா 1000 rupees போட்டு ரியல்மி 5 ப்ரோ வாங்கலாம். அப்படி இல்லையா ரெட்மி நோட் 8 ப்ரோ கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம். இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா மோட்டரோலால வேற சொல்லியிருந்தான் ஆக்ஷன் ஒன் ஆக்ஷன் நிறைய ஃபோன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க எல்லாத்தையும் ஒரு தடவை என்ன அப்படி ஒரு அலஸ் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு காம்பேக்ட் ஃபோன் மாதிரி ஃபீல் ஆகுது, பிளஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் இந்த Mi A3 ரிவ்யூவோட கன்க்ளூஷன் இல்லையா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். அது வரைக்கும் சிவபரணி சைனிங் ஆஃப். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க.